போன வீடியோவில் நம்ம அட்டல் லேப் லேஅவுட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான 3 டாக்குமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மொதல் டாக்குமெண்ட் பிரின்சிபலோட லெட்டர், அடுத்தது MOA, அடுத்தது பாண்ட் ஃபார்ம். முதல் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் லெட்டர். ஸோ இந்த பிரின்சிபல் லெட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் 4 விஷயம் நீங்கள் எடிட் பண்ணணும். என்னென்ன 4 விஷயன்றது பார்க்கலாம். மொதல் விஷயம் உங்கள் ஸ்கூலோட நேம், ரெண்டாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா இருக்குன்றது, மூணாவது எந்த டேட்லேருந்து அந்த லேப் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, நாலாவது நீங்கள் பிளெயின் ஸ்டேட்டா இல்லை ஹில்லி ஸ்டேட்டா. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிளெயின் ஸ்டேட். ஸோ லெட்டர் இப்படி இருக்கும். ஸோ இந்த லெட்டரில் போய்ட்டு இங்கே நீங்கள் வந்து ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணுவீங்க. இங்கே வந்து ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட், இல்லை எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கோ 1600, 1550 அப்படின்றத என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து பிளெயின் ஸ்டேட் அவைலபிள் ஃப்ரம் என்ன டேட்லேருந்து அந்த ஸ்பேஸ் அவைலபிளோ அந்த டேட் போட்டுருங்க. போட்டுட்டு பிரின்சிபல் சைன் வித் சீல். இது வந்து லெட்டர் ஹெட்டில் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு லெட்டர் ஹெட் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்னு இருக்குது, அந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் நேம் பெருசாக போட்டுட்டு அட்ரஸ் சின்னதாக போட்டுருங்க. அடுத்தது இந்த எடிட் பண்ண டாக்குமெண்ட்டை ஸ்கூலோட லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஸ்கூல்கிட்ட லெட்டர் ஹெட் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூலோட லோகோ அப்படின்னா ஸ்கூலோட நேம் வந்து இந்த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர் ஃப்ரம் பிரின்சிபல்னு மேலே போட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல பெருசாக போட்டுட்டு ஸ்கூலோட அட்ரஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் அதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு பிரின்சிபலோட சைன் சீல் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ரெண்டாவது டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MOA, மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹைலைட் பண்ண இடத்துல எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல். இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல்ன்றது ஒரு 2-3 இடத்துல இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கூலோட நேம் எப்படி நம்ம லிஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டர்ட் ஆன் டேட் இருக்கும், DDMMYY அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ டேட் என்டர் பண்ணிடுவீங்க. மறுபடியும் நேம் ஆஃப் த ஸ்கூல். அடுத்தது யூனிக் ஐடின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த யூனிக் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ATL கோட் அண்ட் அட்ரஸ், ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்கூல் நேம். அதுக்கடுத்து ரைட் 3 lines அபவுட் ஸ்கூல் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பேசிக்காக அவங்க என்ன மாதிரி ஸ்கூல், என்ன லொக்காலிட்டியில் இருக்குது, எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு 3 lines எழுதுனீங்கன்னா போதும். அண்ட் அகெயின் இந்த டேட்னு மறுபடியும் இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த MOA என்றைக்கு பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணுறீங்களோ அன்றைக்கோட டேட் தான் இந்த 2 டேட்டுமே. ஸோ லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலோட நேம், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஆஃப் த ஸ்கூல், பிரின்சிபலோட ஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்கூல் பிரின்சிபல் சைன் பண்ணுவாங்க வித் ஸ்கூல் நேம், டேட், சிட்டி ஆஃப் த ஸ்கூல். ஸோ மறுபடியும் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் MOAவில் எடிட் பண்ணுவீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல், டேட், யூனிக் ஐடி விச் இஸ் ATL கோட், ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல், அப்புறம் ஸ்கூல் பற்றி ஒரு 3 லைன் எழுதுவீங்க. அண்ட் தென் பிரின்சிபலோட டீட்டெயில்ஸ் போட்டு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் போட்டு சைன். இது 2 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஒரிஜினலாக. அண்ட் நார்மல் A4 பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் போதும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் MOAவில் எல்லா பேஜ்லேயுமே பாட்டமில் பிரின்சிபல் சைன் பண்ணணும் வித் சீல். சைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளூ கலர் பெனில் தான் சைன் பண்ணணும், க்ரீன்லேயோ பிளாக்லேயோ பண்ணக்கூடாது. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா MOA நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம். ஸோ இந்த பாண்ட் ஃபார்ம் ஒன்லி ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஆஸ் யூ ஆர் அ கவர்மெண்ட் ஸ்கூல் யூ ஆர் எக்ஸம்ப்டட்னு வந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணிடலாம். பாண்ட் ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த பாண்ட் ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பாண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூலோட அட்ரஸ், என்ன டேட்டில் சைன் பண்ணுறீங்க அந்த டேட், இந்த ATL ஃபைல் நம்பர் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட வெல்கம் மெயிலே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ATL ஃபைல் நம்பர்ன்றது ஒன்றும் இல்லை, என்ன டேட்டில் அவங்க சாங்ஷன் பண்ணாங்க அண்ட் உங்களோட ATL கோட் தான் உங்களோட ATL ஃபைல் நம்பர். அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து இப்போ நியூ லிஸ்ட், அதாவது 6038 ஸ்கூல் செலக்ட் ஆன லிஸ்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து December 18, 2019. ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டேட் வேறு இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் ஷூரிட்டி. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு வந்து பிரின்சிபல் இல்லாமல் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், டைரக்டர் அப்படிலாம் ட்ரஸ்டி மெம்பர்ஸ் யாராவது ஷூரிட்டி கொடுக்கணும். ஸோ அவங்களோட நேம் அண்ட் டெசிக்னேஷன் போட்டுருங்க. பிரின்சிபலோட நேம், சைன் வித்து சீல். அதே மாதிரி ஷூரிட்டி கொடுக்குறவங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர் இது ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம்
விட்னஸ் 2 பேர் சைன் பண்ணணும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடிஎல் இன்சார்ஜ், இன்னொன்று ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ ஏடிஎல் இன்சார்ஜோட நேம், அட்ரஸ், ஆதார் நம்பரோடு சைன் பண்ணணும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் நேம், அட்ரஸ், ஆதார் நம்பரோடு சைன் பண்ணணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் மறுபடியும் பார்த்துடலாம். பாண்ட் ஃபார்மில் நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூல் அட்ரஸ், டேட், ஏடிஎல் ஃபைல் நம்பர், அனௌன்ஸ்மெண்ட் டேட், நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் ஆர் டைரக்டர் ஆர் ட்ரஸ்டி ஃபார் ஷூரிட்டி, name of the principal with sign and seal, name and signature of surety member, witnesses, ATL in charge, accounts officer with name, address and Aadhaar number, accounts officer ku name, address and Aadhaar number. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாண்ட் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் 20 rupees ஆர் அபவ், 10 rupees ஆர் அபவும் போட்டிருக்காங்க. நீங்கள் 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் யூஸ் பண்ணால் போதும். 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் 2 வாங்கிட்டு 2 காப்பி கிரியேட் பண்ணணும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டாம்ப் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதில் லாஸ்ட் பேஜில் மட்டும் சைன் பண்ணால் போதும். யார் யார் சைன் பண்ணோன்னா பிரின்சிபல், ஷூரிட்டி கொடுக்குற ட்ரஸ்டி மெம்பர், ஏடிஎல் இன்சார்ஜ் அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாரும் சைன் பண்ணணும். அண்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே நிதி ஆயோக் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் எம்டியாக விட்டுருவீங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாண்ட் டாக்குமெண்ட் இஸ் ஓவர். ஸோ இப்போ நம்ம முக்கியமான 3 டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஃபில் பண்ண போகிறோம், ஃபார்மேட் எப்படி எடிட் பண்ண போகிறோம் எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் லெட்டர், MOA அண்ட் பாண்ட் ஃபார்ம். பாண்ட் ஃபார்ம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் பர்சனலாக. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களோட ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வித் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எப்படி சப்மிட் பண்ண போகிறோன்றது. தேங்க்யூ.